கிருஷ்ணகிரி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சிவராமனை செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரதீப்பிடம் கேட்கலாம். பிரதீப், இது தொடர்பான முழு விவரங்கள். பிரதீப், வணக்கம். கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர் அருகே உள்ள கண்டிகுப்பம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் போலியான என்சிசி முகாம் நடத்தி முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியான சிவராமன் மற்றும் அவருடன் சேர்ந்த 11 பேர் பாலியல் வன்கொடுமை செய்த பள்ளி மாணவிகளில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்பான 11 பேரையும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கைது செய்து அவர்களை 10 பேரில், அதாவது பள்ளி தாளர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், முதல்வர் உட்பட 10 பேரை கைது செய்து சேலம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தற்போது தனிப்படை அமைத்து தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான சிவராமன் கோவில் கைது செய்யப்பட்டு அங்கு அவர் கைது செய்யும் போது தப்பு முயலும் போது அவருக்கு காலில் அடிபட்டு கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் அவரை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் போலீசார் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரை இன்று போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் அவருக்கு கிருஷ்ணகிரி நீதிமன்றம் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த சிவராமன் உட்பட 11 பேர் மீது போக்சோ மற்றும் BNS 2023 சட்டத்தின் கீழ் 6 பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி சிவராமன் மீதும் இந்த போக்சோ வழக்கு மற்றும் BNS 2023 சட்டம் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வைக்கவும் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை சிவராமன் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரதீப். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.